இந்த பாருங்க இதே ஒற்றைக்கண் தேங்காய். சர்வ காரிய சித்திகள். ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பதவியை வந்து போயிட்டாங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம ஒற்றைக்கண் தேங்காய் பற்றி எங்கே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அது முழு விவரத்தை சொல்கிறோம். இந்த பாருங்க இதே ஒற்றைக்கண் தேங்காய். இந்த தேங்காய் வந்து என்ன விசேஷம்னா, நம்ம தேங்காய் இந்த தேங்காயே வந்து பார்த்திங்கன்னா இது ஏக்காரின்னு சொல்லுவாங்க, நாராரி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், ஏக்கு நாரின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சித்தர்மார்கள், நம்ம பனிமல்ல குளிர் வாழ்கிற சித்தர்மார்கள்லாம் ஆயுஸ் பலம் வேண்டதுக்காண்டி இந்த தேங்காய் உடைச்சி உள்ள தேங்காய் இருக்கும். அந்த தேங்காயை வச்சு சிவ பூஜை பண்ணுவாங்களாம். ஒரு காளி பூஜை பண்ணுறவங்க இந்த தேங்காய் எடுத்து பூஜை பண்ணுவாங்களாம். இதில் வந்து தொடங்கிறதுக்கு, ஒரு முடிஞ்சு போன தொழில் தொடங்கிறதுக்கு இந்த தேங்காய் வந்து மிக விசேஷம். அதே மாதிரி 10 செய்வனில் கூட தப்பிச்சுக்கலாம், கண்ணடியில் தப்பிக்க முடியாது. கண்ணடிக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய். திருஷ்டி பரிகாரத்துக்கு இது மிகப்பெரிய தேங்காய். அந்த தேங்காய், இந்த தேங்காய் இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் பணி பண்ணுறவங்க, ஒரு கோயில் அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஒரு சபையில் இருக்கிறவங்க, ஒரு கூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய பூஜை பண்ணணும் அப்படின்னா நெற்றிக்கண் மாதிரி ஒற்றைக்கண் திறக்கிறதும் ஒற்றைக்கண் தேங்காய் சொல்கிறது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். சாமி வீட்டில் வச்சு பண்ணலாம், முன்னாடி வாசலை கட்டி விடலாம், ஒரு இடத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிதான். ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பதவியை வந்து போயிட்டாங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க, நம்ம மீண்டும் வரணும் அப்படின்னா இந்த ஒற்றை தேங்காய். இந்த ஒற்றை தேங்காய் சர்வ காரியம் சித்தி ஆகுமா. அந்த காரியம் இந்த காரியம் நம்ம கேட்க வேண்டியது இல்லையா. இந்த தேங்காய் வந்து என்ன கிடைக்கும், இதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சர்வ காரிய சித்திகள் பெறணும் அப்படின்னா நம்ம சித்தர்கள் பூஜை இதை சித்தர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. மருந்தாகவும், சாமிகிட்ட பேசுகிறதுக்காகவும், அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்காகவும். நம்ம கொடுக்குறதெல்லாம் மேலே இருக்குமா, நம்ம தானே கொடுக்குறோம், வாங்குகிற கை தான் கீழே இருக்கிறோம், கொடுக்குற கையில் மேன்மையாக இருக்கும் அப்படின்னா இதோடைய இந்த வழிபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை முறையே நம்ம வீட்டில் ஒரு 16 சாமி வச்சுக்கிறோம், 20 சாமியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சாமிக்கு ஒரு படையல், ஒரு பொருள், ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஒற்றைக்கண் பார்த்திங்களா, இது போல் ஒற்றைக்கண் தேங்காய். இந்த தேங்காயில் இன்னொரு விஷயம், நடக்காத காரியம், முடியாத காரியம், ஒரு கல்வி கிடைக்காமல் இருக்குது, ஒரு படிப்பு கிடைக்காமல் இருக்குது, ஒரு தொடக்கம் பண்ணாமல் இருக்கிறோம், அதேமாதிரி ஒரு மதி இழந்துருக்கிறோம். மதி இழந்துன்னா ஒரு பைத்தியம் பிடிச்சா மதி இழப்போம். பைத்தியம் எப்படி பிடிப்போம், யாராவது செய்வனை வச்சா பைத்தியம் பிடிப்போம், யாராவது கட்டு உடைச்சா பைத்தியம் பிடிப்போம். அந்த பைத்தியத்துக்கு கூட இதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா நித்தியம் தேக வருமா அப்படின்னா தினமும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குமா. இது முனிவர் பார்த்திங்கன்னா அவர் நம்ம சிவனுடைய கொண்ட மாதிரி தான் இருக்கும் ஒற்றைக்கண் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அம்சமாக தான் இருக்கும், சிவபானம் மாதிரி தான் இருக்கும். இது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம எல்லாம் தேங்காய் 2 வருஷமாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கேள்வி கேட்குறேன், ஐயா இந்த ஒற்றை தேங்காய் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லும்போது எல்லாத்துக்கும் சேர்த்தையே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நம்ம தாரோம். சிவாய நம்ம சிவாய நம்ம.